வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். நம்மளோட ஸ்கின் செம்ம கிளாஸியாக பார்க்கறதுக்கு அப்படியே மின்னு ஷைனிங்காக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்னை கிளாஸி ஸ்கின் ஆக்கும் 3 ஸ்டெப்ஸ். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பாதாம் ஆயில். சுத்தமான பாதாம் ஆயிலாக இருக்கணும். எப்படி கோகோனட் ஆயில் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் ஃபேஸ் கருக்குமோ, ஆர்கானிக் கோகோனட் ஆயிலாக இல்லாமல் யாராவது கலப்பட கோகோனட் ஆயிலாக இருந்தால் ஃபேஸ் கருக்கும். நல்ல கோகோனட் ஆயிலாக இருந்தால் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி செம்ம பளிச்சுன்னு இருக்கும். அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் பாதாம் ஆயிலும் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. நான் வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கேன். ஃபேஸை வந்து நல்லா எப்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சோ இல்லை கிளென்சர் வச்சோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் ஒரு 4 சொட்டு பாதாம் ஆயில் எடுத்து உங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. பாதாம் ஆயில் அப்படியே உங்களோட ஸ்கின்ல செட் ஆகிற மாதிரி நல்ல மசாஜ் பண்ணுங்க. ஆயில் மசாஜ் எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது தான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாதாம் ஆயில் உங்களோட ஸ்கின்ல செட் ஆக ஸ்கின் வந்து செம்ம க்ளோவா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நம்மளுக்கு பார்க்கும்போது. அதுக்கப்புறமா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கிளீனா டீப் கிளீன் பண்ணிக்கோங்க, ஆயிலே இல்லாத மாதிரி. ஸோ நான் எப்போதும் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து வாவோட கிரீக் யோகர்ட் ஃபேஸ் வாஷ். ஸோ இதை வச்சு நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கா. முன்னாடி பார்க்கறதுக்கு இப்போ பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்ம அடுத்து பண்ண போகிற ஸ்டெப் என்னன்னா, இவ்வளோண்டு தாங்க இருக்கு, வாங்கணும் ஹனி. நான் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹனி நம்பி சக்கரை பாகையும் கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக அதே மாதிரி உள்ளங்கையில் ஒரு நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக க்ளோ பண்ணும், பாதாம் ஆயில் மாதிரியே. ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க, ஸ்கின்னை நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் போட வேணாம், நார்மலாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. மூணாவது ஸ்டெப் வந்து ஒரு மேஜிக்கல் க்ளோ பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பாதாம், அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ், இது ரெண்டையும் நல்லா வந்து பவுடர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணக்கூடிய, ஷைன் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட் தான். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சாத பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ளோ பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போ வேணால் இந்த பேக் வந்து நம்ம போடலாம். ஒரு சூப்பரான ஷைனிங் பேக் இது. ஸோ அடுத்து வந்து நம்மளோட க்ளோ பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது பேக் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பும் கூட. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா ஸ்க்ரப் பண்ணி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டெப் முடிஞ்சோடனே ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ கிளாஸியாக செம்ம பிரைட்டனிங்காக ஷைனிங்காக இருக்குது. மை ஃபேவரட் 3 ஸ்டெப்ஸ் இது தான். எப்போதுமே என்னோட கிளாஸ் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்டெப்பை வந்து வீக்லி ஒன்ஸ்னாவது நான் இதை பண்ணிவிடுவேன், பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். சில பேருக்கு டவுட் வரும், இது ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, பிம்பிள் ஸ்கின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாதாம் ஆயில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரம் வச்சிருக்க வேணாம். நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ளே வச்சிருந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் ஸ்க்ரப்பிங் மட்டும் பண்ணாதீங்க. அந்த எந்த இடத்துல உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்க்ரப் மட்டும் பண்ணாமல் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னையுமே இந்த 3 ஸ்டெப்பும் செம்ம ஷைனிங்காக கிளாஸியாக இருக்கும். அதோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும். தேங்க்யூ.